விதைக்கும் காலத்துல ஊருக்கு போயிட்டு அறுக்கும் காலத்துல அரிவாள் கொண்டு போனா ஒண்ணும் கிடைக்காது. விதைக்கும் போது நல்ல விதையா பார்த்து விதைச்சு நல்லா பயிர் காத்தா தான் அறுவடை நல்லா இருக்காது. மாற இந்த பூப்பட்டியல் செடி பார்ப்பது ஒரு தாய்மார்களுக்கு சொல்றேன், மிக 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 அத்தியாவசியம். தயவு செய்து பகுதி செயலாளர்லாம் இருக்கிறீங்க, மாவட்ட அணி செயலாளர்லாம் இருக்கிறீங்க, கிளை செயலாளர்லாம் இருக்கிறீங்க, பூத் செயலாளர் எல்லாருமே வந்திருக்கிறீங்க. BLA 2 அதாவது நிலை 3 எல்லாரும் வந்திருக்கிறீங்க. இது சரியான தருணம். நல்ல விதைமணியா பார்த்து விதைச்சு அது நல்லா பாதுகாத்து நல்ல வேலையை வச்சு நல்லா அறுவடை பண்ணி கொடுத்தால் நாம் எல்லாரும் ஒரு ஆப் இருக்குது, வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கறதுன்னு ஒரு ஆப் இருக்கு. எல்லாருடைய போன்லயும் அது இருக்கு. கொடுத்த 4 பேருக்கு போட்டுறது 2 பேருக்கு இல்லைன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத கத்துக்கங்க. ஓட்டர் ஐடியா இதெல்லாம் பொறுப்பாளர்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த பகுதிக்கு போக முடியும். அனுதினமும் இதுதான் நம்ம வேலை. இனிமேல் வாக்காளர் பட்டியலை 10-15 நாள்ல சரி பார்த்து போர்சல் பண்ணி தெளிவுபடுத்துறது அம்மாவுக்கு செய்யக்கூடிய தியாகம், அம்மாவுக்கு செய்யக்கூடிய காணிக்கை. அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும் 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 வாயிலேயே பேசிட்டு இருந்தா பத்தாது. வாக்காளர் பட்டியலை நீங்க சரி பார்த்தீங்கன்னா பூத்துல 1000 ஓட்டு இருக்குதுன்னா 300 ஓட்டு இருக்காது. இதெல்லாம் முதல்ல முடியுங்க. அப்புறம் நம்ம 100 ஓட்டு 30 ஓட்டு 50 ஓட்டு பிரிக்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல இதை பிரித்து சரி பார்த்து நீங்க சரி பார்த்தது சரியா என்பதை இந்த வக்கீல் ஒருத்தர் அவரு பார்ப்பாரு, பொறுப்பாளர் பார்ப்பாரு. யாரெல்லாம் கட்சியை இந்த 7-8 அமாவாசைக்கு சரியா பாக்குறாங்களோ, நேற்றோட ஒரு அமாவாசை முடிஞ்சு இந்த 7 அமாவாசை இருக்கு. இந்த 7 அமாவாசைக்கு யாரெல்லாம் கட்சியை சரியா பாக்குறீங்களோ உங்க அத்தனை பேருக்கும் எடப்பாடியார் நிச்சயமாக உறுதியாக நல்ல வழிகாட்டுவார். நிச்சயமாக உறுதியாக ஆணித்தனமாக செய்வார். தெருமுனை பிரச்சாரம் இன்னும் 2 நாள்ல தொடங்க போறோம். ஒரு வார்டுக்கு ஒரே இடத்துல தான், ஒரு பகுதியில் ஒரு நாளைக்கு 2 இடத்துல தான் தெருமுனை பிரச்சாரம். 5 மணிக்கு ஒரு இடம், 7 மணிக்கு ஒரு இடம். 2 வாகனம் நாங்களே ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சுவோம். நல்ல பேச்சாளர்கள் வருவாங்க. நீங்க அந்த இடத்துல ஒரே ஒரு பேனர் அன்னைக்கு பண்ணோம். தென்னை பிரச்சாரத்தை செய்கிற மாதிரி 10 டியூப் லைட் மேலே தெரியுற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் லைட் மட்டும் போட்டு வச்சா போதும். அதை அந்த மைக் செட் கட்டி வச்சுன்னா வண்டியில் வர்ற மைக் செட்டில் பேசினா அது மற்ற பகுதிகளுக்கு கேட்குற மாதிரி பண்ணிடுச்சு. தெருமுனை பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது சிறப்பாக செய்யுங்க. மிக முக்கியமானது 3வது கழக பொதுச் செயலாளர் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். போகிற இடமெல்லாம் பார்த்தீங்களா, பல்லாயிரம் மக்கள் கூட்டம் சேர்றாங்க. பல்லாயிரம் மக்கள், எல்லா ஜாதி எல்லா மதம், இந்துக்கள் வர்றாங்க, கிறிஸ்தவர்கள் வர்றாங்க, இஸ்லாமியர் வர்றாங்க. அனைத்து மக்களும் ஏகோபித்து ஒரு மாபெரும் சக்தியாக உண்டுதல்கிறார்கள். அப்படியே இல்லையா? வீட்டில் போய் டிவியில பாக்குறீங்களா இல்லையா? நம்முடைய தலைவர் எடப்பாடியார் இந்த மாத கடைசிக்குள்ளாக, ஆகஸ்ட் கடைசிக்குள்ளாக திருப்பூர் வருகிறார். தமிழகத்தில் எங்கும் திரளாத மாபெரும் மக்கள் சக்தி, இதுவரை யாரும் கண்டறியாத மக்கள் சக்தி. திருப்பூரில் வடக்கு தொகுதியில் 1 லட்சம் பேர்த்த காட்டணும், தெற்கு தொகுதியில் 1 லட்சம் பேர்த்த சேர்த்து காட்டணும். வீடு வீடா வாக்காளர் பட்டியல் சரி பார்க்க போற மாதிரி பூத் செயலாளர்கள் அந்தந்த பூத்ல எவ்வளவு பேரை நீங்க அழைத்து கொண்டு வருவீர்கள் என்கிற பட்டியலை வார்டு செயலாளர்கிட்ட கொடுத்து, வார்டு செயலாளர் அதை பகுதி செயலாளருக்கு கொடுத்து, வரலாற்றில் திருப்பூர் மாநகரத்தின் நம்முடைய பொதுச் செயலாளருடைய சுற்றுப்பயணம் பார்த்த கண்கள் மூடவே கூடாது. உலகமே வியப்படைகிற அளவுக்கு மாபெரும் மக்கள் சக்தி நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும். பொதுச் செயலாளர் வந்து பேசிக்கொண்டு போகும் வரையில இனி திருப்பூர் மாநகரில் அவருடைய வருகையை பற்றிய பேச்சு தான் இருக்க வேண்டும். எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அந்த காலத்தில் வர்றாங்கன்னா அவர்கள் வருவதற்கு 1 மாதம் முழுவதும் 1 மாதம் முன்பிருந்த வருகிறார்கள் என்று எல்லா பக்கமும் ஒரே பேச்ச. அப்படித்தான? அதை விட இப்ப நவீன காலத்துல போன் வச்சுக்கிறவங்க போன்ல சொந்த பந்தங்களுக்கெல்லாம் மெசேஜ் போடுங்க, வாட்ஸ்அப் போடுங்க, நோட்டீஸ் அடிச்சு கொடுங்க. இதற்கு முன்பு யாரும் செய்த
முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை வடக்கு தொகுதியிலும் தெற்கு தொகுதியிலும் நாம் நடத்தி காட்ட வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று உங்கள் அனைவருடைய கைகளையும் பற்றி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன்.